நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவரோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரெண்டும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. வலிமை தரும் உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும், உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. ஒரு தோல்வி என்னை தொடும்போது என் தோளை வந்து தொடுவாயே, நீ தொட்டதுமே தொடங்கிடுமே எல்லாம் மாறுமே. அம்மா அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரெண்டும் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. நான் ரெடி தான் வரவா அண்ணன்.
ஆயிரந்தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எடுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே. எழுதவோ படிக்கவோ ஏலாத தாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தள்ள இடுப்பு வலி பொறுத்தவளே. வைகையில் ஊர் முருக பல்லூரும் சேர்ந்தெழுக, கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே. எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா. ரைட், கிளாப் பண்ணிடலாமே. நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, நீயே நானே நீயே. நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. ஏப்ரல் மே வெயிலும் நீயே, ஜூன் ஜூலை தென்றலும் நீயே. I like you. செப்டம்பர் வான்மழை நீயே, அக்டோபர் வாடையும் நீயே. I thank you. உன்னை போலும் தாய்தான் இருக்கு, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. நீயே நீயே நானே நீயே. நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே. தந்தை நீயே, தோழன் நீயே, தாலாட்டிடும் என் தோழி நீயே. எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிளானிங் வாஸ் குட். ஃப்ராங்க் இதாக அவங்க 2 பேரும் வந்தாங்கல்ல, ரியல்லி அவங்க காட்டிக்கவே இல்லை. ஃபேஸில் கூட அந்த ரியாக்ஷன் தெரியல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதிர்ச்சியாக கொடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்ததுமே.
ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. எது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு? சர்ப்ரைஸா இருந்தது பசங்க வந்து இது பண்ணது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. எல்லாரையும் பார்த்து என்ன வாழ்த்து சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு? சர்ப்ரைஸா இருந்தது வெளியே பண்ணது ரொம்ப. சண்டை பயந்துட்டீங்களா? ஏன் பயந்தீங்க? அது திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், திடீர்னு இப்படி வந்துருச்சு என்னன்னு தெரியல, ஒரு பதட்டம் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க இறங்கி சண்டை போடுவீங்க எதிர்பார்த்தோமே. நான் சண்டை எல்லாம் போட மாட்டேனே, நான் தூரம் தான் நிப்பேன். ஸோ பண்ணவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நல்லா பண்ண, என்னை திருப்தி பட வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க எப்படி பண்ணோம், எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணாங்க. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் சிலதெல்லாம் எதிர்பார்க்காத பண்ண நல்லா இருந்தது. எங்க அப்பா அம்மாவை என்னையும் எங்க அப்பா நிக்க வச்சு போட்டோ எடுத்து அதை இது பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. 60வது பர்த்டேவை நாங்க தான் கொண்டாடுறோம். கண்டிப்பா பண்ணிடலாம். நல்லா இருந்தது எல்லாமே. எப்படி சொல்றது, சர்ப்ரைஸ்னா ஒரு ஆச்சரியமா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நிஜமா பண்ற மாதிரி பண்ணோம். நல்லா இருந்துச்சா? ஹாப்பியா? ரைட். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எங்க தாத்தா போட்டோ பண்ணது ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா 60th பர்த்டேவை கண்டிப்பா நீங்களே தான் செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? நடுவில் எதனா வந்தாலும் நாங்க தான் பண்ணுவோம். ஷூர் கண்டிப்பா. ஸோ பார்க்குற கஸ்டமருக்கு என்ன சொல்றீங்க? உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஓகே சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? செமையா இருந்தது. நாங்க வந்து ஆக்சுவலி நாங்க எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் கொடுத்தோம். ஸோ கொஞ்சம் வந்து எல்லாருமே சொன்னாங்க எதுக்கு இவ்வளோ அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஸ்டில் ஓகே, கொடுத்ததுக்கு வர்த்ஃபுல்லாக நீங்கள் பண்ணீங்க. ஆல்சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எங்கள் தாத்தா ஃபோட்டோலாம் எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான், அம்மாவும் தாத்தாவும் இருக்க மாதிரி கொடுத்ததெல்லாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இஃப் சம்படி வானா கிவ் அ சான்ஸ் டு தெம், ஜஸ்ட் கிவ் டு தெம். தே ஆர் டூயிங் ஸோ குட். அவ்வளோதான். யா ஸோ ஹாப்பி. செம்மையா இருந்துச்சு. என் பர்த்டேக்கு எப்படின்னா பண்ணுவோம். ரைட், கண்டிப்பா. ரொம்ப திருப்தியா இருந்தது. எதிர்பார்க்காதது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு இந்த அளவு நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேத்திங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா? சந்தோஷம். என்ன பண்ண ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். பசங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க சித்தி சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் பண்ணலாம் மம்மிக்குன்னாங்க. சரின்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். நீங்களும் நல்லா பண்ணீங்க ப்ரோக்ராமு. அவ்வளோதானே? வீடியோ பார்க்குறாங்கல்ல, இந்த வீடியோ யூடியூப்ல வரும். ஓகே. பார்க்குற கஸ்டமருக்கு என்ன சொல்றீங்க? பார்க்குற கஸ்டமருக்கு உங்களையே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லா பண்ணாங்க, ரொம்ப எல்லாருக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தோம். Thanks to Baking Spot for the king of surprises. Baking Spot subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ரைட், thank you so much. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போது